வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப்பு ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். கிச்சடினாலுமே குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுக்குறப்ப விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: வேர்க்கடலை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு, வெங்காயம், வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. நான் குடமிளகா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி காய் கூட போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நான் காய் இல்லாதனால நான் அந்த மாதிரி மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி சேர்க்கலை. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவையான எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். தேவையானது இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம். அது வரையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பொரியட்டும். இது கூட 2 வரமிளகா, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வர நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வதங்கினாதே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த குடமிளகா, இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் கேரட்டு, பீன்ஸ் இல்லை, அதனால இந்த மாதிரி மிளகாயை சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கிச்சடி செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். இப்போ மழை காலம்லாம் வருது. வீட்டில் ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும். நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கிச்சடி செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த ஒரு கப்பு ரவையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு குடமிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ரவையை அது கொட்டி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எண்ணெயிலே இந்த ரவையை அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே ரவை வறுத்த ரவை தான். இப்போ திரும்ப ஒரு தடவை அந்த மாதிரி எண்ணெயிலே கலந்து விட்டு நான் ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தோடனே ரவையை கொட்டி கூட கிளறலாம். இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்கு இந்த மாதிரி ரவையை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தண்ணியை சேர்த்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை தண்ணியை ஊற்றாமல் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அவசர நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி கிளறிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வேகந்தோட்டிக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு
நல்லா வேக விடுங்க ரவையை. ரவை நல்லா வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிச்சடி. இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இது எதுவும் வராமல் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கட்டி வராமல் நல்லா அந்த மாதிரி கரண்டியை வச்சு விடாமல் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி விடாமல் அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அப்படியே தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா ரவை வெந்து வரும். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே கிளறி கொடுக்கலாம். தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கிண்ட கிண்ட நல்லா கெட்டிப்பட்டு நல்லா ரவை வெந்து வரும். இப்போ நல்லா தண்ணியாக இருந்தது இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா கெட்டியாக வரும். அது வரையும் நல்லா இந்த மாதிரி விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சாம்பார் சட்னி ஏதாவது வச்சு கூட சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட சாம்பார் வச்சதே சாப்பிட போகிறோம். இப்போ ஒரு அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ மழை காலம்லாம் வருது. இந்த நேரத்தில் நீங்கள் மாவு அரைக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு கப் ரவை இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.